ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மோனிஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான பாவற்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோம். பேனில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் பாவற்காய் வாங்கி நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம லைட்டாக ஆயிலில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினா போதும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சு எல்லாத்தையும் 2 சைடு திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏன் ஃப்ரை பண்ணுறோன்னா, அப்போ தான் நம்ம கிரேவி செய்யும்போது கிரேவியில் இந்த மாதிரி அது ரொம்ப குழஞ்சி போகாமல் எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணுறோம். லைட்டாக ஃப்ரை பண்ணோன்னா நம்ம இதை ஒரு தட்டில் எடுத்துடலாம். மீதம் இருக்கிற காய்கறியும் பாவற்காயும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நம்மளுக்கு ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு அதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் நான் இப்போ எதுக்கு முன்னாடியே ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். இதே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஃப்ரை பண்ணால். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் லைட்டாக ஒரு 4 வாட்டி ஒரு கிண்டி விட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் டக்குன்னு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நம்ம அந்த பேனில் இருக்கும். அதோட நம்ம 1/2 ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் நம்ம ரொம்ப சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா பாவற்காயும் ரொம்ப கசப்புத்தன்மை உள்ளது தான். அதனால் வெந்தயம் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம இதெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். அதனால் கூடுதல் கசப்பாயிரும். அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூனோட நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கம்மியாக கூட போட்டுக்காங்க. இரண்டாவதாக நான் சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் சேர்ந்து பொரியும் போது ஒரு நல்ல வீடு கமகமான ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இந்த டயத்தில் 2 பிஞ்ச் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். பெருங்காயம் எல்லாத்துலேயும் சேர்த்து செய்கிறனால குழம்பு நல்லா, கிரேவி நல்லா மணமாகவும், கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இல்லாமையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இதோட ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி இதில் சேர்த்து அதையும் நல்லா லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 2 பழுத்த தக்காளி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த தக்காளி பழம் கரைஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். சீக்கிரம் தக்காளி பழம் கரைஞ்சி வரணும்னா ஒரு 5 செகண்ட் நம்ம மூடி வச்சா சீக்கிரம் கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே தக்காளி பழம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கன்வெர்ட் பண்ணி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி செய்கிறனால நம்மளுக்கு நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். அரைச்சாச்சு. நம்ம இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம்
அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த ஆயிலே நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். அந்த ஊற்றின எண்ணெயோட இந்த பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக அந்த மசாலா அந்த பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ் தேவையில்லை. நம்ம இதையே வச்சு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு ஸ்லைஸ் புளியம்பழம் நம்ம வந்து 1 கிளாஸ் தண்ணியில் நம்ம ஊற வச்சுருந்தோம். 1 கிளாஸ்னால் அது வந்து ஒரு டீ டம்ளர் அளவுக்கு இருக்கும். அதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்தோம். அதை நம்ம இதோட சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க பூண்டை இப்போ நம்ம நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கிறோம். நான் முன்னாடியே சொன்னேன்ல, இது வந்து நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா, பூண்டு நம்ம அதோடய சேர்ந்து நம்ம வதக்கியிருந்தால், தக்காளியோட வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கியிருந்தா இந்நேரம் அது வந்து நம்ம அரைச்சி நம்ம அதோட மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்காது. அதனால தான் குழம்பு நல்லா கிரேவி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாவக்காய் போடுறதுக்கு முன்னாடி அதை போட்டுட்டு பாவக்காய் சேர்க்குறோம். அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். லேசாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வதக்கின பூண்டு தான், வதக்கின பாவக்காய் தான். அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து சிம்மில் வச்சு அதை வந்து நம்ம குக் பண்ணோம்னா நம்மளுக்கு சூப்பரான பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.